ओम मूर्तामूर्तस्वरूपाय वेदांतभास्कराय नमः। मूर्तं च मूर्तामूर्तं जगत्सर्वं चेतना चेतनात्मकं स्थावरं जंगमं चैव ब्रह्म वेदांतभास्करः। मूर्तामूर्तरूपेण चेतनाचेतनरूपेण स्थावरजंगमरूपेण च अवभासमानम् इदं सर्वं जगत् परमार्थतो ब्रह्मैव। अद्य दिनाङ्कः मार्च मासे 15 दिनः। अद्य दिनस्य विषयः जगत् सर्वं ब्रह्मैव। தைத்திரியோபனிஷத்தில் இடம்பெறுகின்ற இந்த ஸ்ருதி வாக்கியமானது 2, 6, 7வது மந்திரம். சச்சத்யச்சாபவத நிருக்தஞ்சா நிருக்தஞ்ச நிலையனஞ்சா நிலையனஞ்ச விஜ்ஞானஞ்சா விஜ்ஞானஞ்ச சத்யஞ்சான்ரதஞ்ச சத்யமபவத். பரமாத்மா ஸ்வயமேவ சத் असच्च अभवत्. निरुक्तम अनिरुक्तम निलयनम अनिलयनम विज्ञानम अविज्ञानम सत्यम अनृतम च स एव तथा स एव सत्यम च अभवत्. ओर परमात्मावेதான் இந்த மொத்த ஜகத்தில் நிலையானதும் நிலையற்றதாகவும் அறிவதாகவும் அறிவற்றதாகவும் உண்மையாகவும் பொய்யாகவும் அனைத்துமாய் தோன்றுகிறது. ஏகமேவாத்விதீயः சின்மாத்திரஸ்வரூபः स एव परमात्मा इमं प्रपञ्चं सृष्ट्वानन्तरं स्वयमेव इदं जगत् प्राविष्टवान्. कोऽयं प्रपञ्चो नाम इति चेत् अस्य प्रपञ्चस्य प्रपञ्चं स्वयमेव करोति मन्त्रः. அத்விதீயமான இரண்டற்ற சைத்தன்ய ஸ்வரூபமான பரமாத்மாவை தான் இந்த சிருஷ்டியோடைய சிருஷ்டிகர்த்தா. சிருஷ்டித்ததும் இல்லாமல் இந்த சிருஷ்டியில் தானே உள்புகுந்து ஊடுருவி இருக்கிறார். பிரபஞ்சம் என்றால் என்ன என்று கேட்டால், இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரபஞ்சித்தவராக இருப்பவர் பரமாத்மா. அதை எடுத்துரைக்கிறது தான் இந்த மந்திரம். சத் இதி மூர்த்தம் அவ்யாக்கிருதம் இத்தியேதத். அதாவது சத் என்றால் இந்த இடத்தில் வெளித்தோற்றத்துக்கு வராதது அல்லது வியாக்கிருதம் ஆகாதது. தியத் இதி அமூர்த்தம் வியாக்கிருதம் இத்தியர்த்தः. சத் என்றால் வெளித்தோற்றத்துக்கு வந்தது என்ற அர்த்தம். தியத் இதி அமூர்த்தம் அவ்யாக்கிருதம். தியத் என்றால் வெளித்தோற்றத்துக்கு வராதது. நிருக்தம் சப்தைவ அபிவ்யங்கம் அனிருக்தம் சப்தைஹி வர்ணீயத்தும் அசக்கியம். நிருக்தம் என்றால் ஒரு விதமான டிஸ்கிரிப்ஷன் என்று சொல்லப்படுவதற்கு உட்படுவது, அதை வர்ணிக்க முடியும் என்ற அர்த்தம். அனிருக்தம் என்றால் என்ன? வர்ணிக்க முடியாததாக இருப்பது. நிலையனம் என்றால் ஆශ්‍රய பூதம், அநிலையனம் அனாශ්‍රய பூதம். நிலையனம் என்றால் என்ன? எது ஆதாரமாக உள்ளதோ ஆதாரமற்றதாக இருப்பது அநிலையனம். இவைகள் விஞ்ஞானம். விஞ்ஞானம் என்றால் சேத்தனம். அவிஞ்ஞானம் அச்சேதனம், ஜடவஸ்துக்கள். சத்தியம் வியவகார கோச்சரம். வியவகாரம் நம்மால் அறிய முடிகிறது, நம்மால் அதனுடன் வியவகாரம் செய்ய முடிகிறது என்பதற்கு இங்கு சத்தியம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். அன்ருதம் மித்யா, அது இருக்கென்றும் இல்லை என்றும் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட விஷயங்கள். இதம் சர்வம் அப்பி சத்தியம் பிரம்மைவ. இது அனைத்துமே ஓர் சத்தியமான பிரம்மமே. ஏவம் ஞாத்தே சதி அப்ரம்மபூதம் ந கிஞ்சித் வித்யதே. அதாவது இதை இவ்வாறு நாம் எப்பொழுது அறிந்து கொள்கிறோமோ, எதுவுமே பிரம்மன் அற்றது என்ற விஷயம் இல்லாமல் போய்விடும். அதாவது அனைத்துமே பிரம்மம், சர்வம் பிரம்மைவ என்று நமக்கு அறிவு தோன்றும். இதம் ரகசிய விதே இதம் ரகசிய விதேவ பிரம்மஜானி நாம. இந்த ரகசியத்தை யார் அறிகிறார்களோ அவர்களுக்கே பிரம்மஜானி என்று பெயர். ஓம் மூர்த்தாமூர்த்த ரகசிய ரூபாய ஸ்வரூப ரூபாய வேதாந்த பாஸ்கராய நமஹ.